இந்த சைடு அடர்ந்த காடு மேலே ஏறி போயிட்டு இருக்கோங்க. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கல்காண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்கே வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் பார்டர் பக்கத்துலேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கோயம்புத்தூரில் வந்து ஒரு 40 கிலோமீட்ரு, அதாவது கோயம்புத்தூர் அவுட்டர்லேருந்து 40 கிலோமீட்டருங்க. இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு அண்ணனுக்கு கால் பண்ணியிருக்கோம். இன்னொருத்தர் வந்து கேம்பிங் போகிறதுக்காக சொல்லியிருந்தார். இந்த இடத்துல வந்து கேம்பிங் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கேம்பிங் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நண்பர் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு ஒரு வழியாக ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா வழியிலையும் ரூட்டு போகுது. இப்படி போனால் எந்த வழியெல்லாம் போடுறது? நாங்களும் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க அந்த வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே வந்தோம். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதிலே லேட் ஆகி போச்சுங்க. நைட்டு போய் எப்படி கேம்பிங் போட போகிறோம், செட்டப் பண்ண போகிறோங்கிறது எங்களுக்கு தெரில. என்ன ப்ரோ கேட்டிங்களா? ஓ சாமி வேற இப்போ கேட்டுட்ருக்காரு. தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. நம்ம அங்கே கேம்பிங் போகிற இடத்துக்கு போயிட்டு நம்ம மீட் பண்ணலாங்க. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். ஆமாம் ஏங்க தெரியுதுங்க. ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குங்க கேம்ப் ஃபயர் போகிறதுக்காக. நம்ம நண்பர் வேறு கேம்ப் ஃபயர் போகணுன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு அடர்ந்த காடு மேலே ஏறி போயிட்டுருக்கோங்க. ஐயோ என்னென்னமோ இருக்கு. நான் வேற எதுவுமே போடாமல் வந்திருக்கேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குங்க. இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஐயோ சரியா லொக்கேஷன் ஓகே. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. சரியான ஒரு வியூவு. உள்ளே வந்திருக்கோம். எங்கே போக போகிறோம் என்ன இருக்குன்னே தெரில. எது பாம்பு எதுவும் இல்லாமல் இருந்தால் சரி. ஏங்க இது ரோடே இல்லையா? மெயின் ரோடு. ஏங்க நீங்க ஏரியாவை பார்த்து போறீங்க, நான் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். எங்க ஏன் வேற ஏதாவது நல்ல இடமா பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கி ரொம்ப தூரம் மேலே வந்துட்டோம். கீழே இறங்கி பேக் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணுங்க. ஓ மை காட், பிளேஸ் சூப்பராக இருக்குது. அது காலையில் எழுந்துச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் பயங்கரமாக தெரியுங்க. சான்ஸே இல்லை. நம்ம கீழே போயிட்டு பேக் எடுத்து வரும். மேலே ஏறணும், சுத்தமாக ஏற முடியலங்க. ஷூ இல்லாமல் ஏற முடியாது. நான் வேறு செப்பல் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஷூ எடுத்துகிட்டு வரல. இல்லை ஷூ எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்க்குறோம் யாருமே காணோம். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு கடை தான் இருந்தது இந்த ஏரியாவில். சரி ஒரு ஷூ ஒன்று நல்லதாக பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம், எப்படியாவது நமக்கு தேவைப்படும், எடுத்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நின்றுட்டுருக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலே போகிறதுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எனக்கு ரொம்ப அவ்வளோ எக்ஸைட்டாக இருந்ததுங்க அந்த இடத்த பார்க்கும்போது. அது மேலே போனால் ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி போய் நான் சர்வை பண்ணி இருக்க போகிறோன்னு தெரியல. நைட்டு செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருக்குது. இந்த இருட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வேறு நான் முன்னாடி போகிறேன், நான் பேக்கில் இருந்தனால வெயிட்டாக இருந்தனால ஏற முடியல. இது ஃபுல்லாக செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால் வண்டியில் போக முடியல. ஒரு முன்னாடி போக சொல்லிட்டு
நடந்து போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்கை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஃப்ளாஷ் லைட்டு போட்டு சுத்தமாக இதே தெரிய மாட்டேங்குது. வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு வழியாக காட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்து கேம்ப் போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியுதுங்களா? இருக்குது ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பக்கத்தில் வர யானை சவுண்ட்லாம் வேறு கேட்குது. ப்ரைவேட்டு ஃபாரஸ்ட்டாக இது. நம்ம ஃப்ரெண்டோட லேண்ட் இது. உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஆனால் கீழேருந்து மேலே வந்தது அவ்வளோ வேர்த்து ஒழுகுதுங்க. அவ்வளோ இதாக இருக்குது. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டு கேம்பை போகலாங்க. இங்கே பாருங்கள், சுற்றி ஒன்றுமே எங்களுக்கு தெரில. உங்களுக்கு காலையில் பார்த்தா தான் உங்களுக்கு செம்மையாக தெரியும். செம்ம சூப்பராக இருக்குது. இருங்க, பேக் கேமராவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கேம்ப்பு போட போகிறோங்க. இந்த இருக்கிறதுலேயே இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் நாச்சும் ஃப்ளாட்டாக இருக்குது. மற்ற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்குங்கிறது பாருங்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் காடாக தாங்க இருக்குது. நானும் எங்கள் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லைங்க. அதுக்கு பேக் எடுத்துருந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா மணி 8 ஆகுது. 8 மணிக்கே இங்கே பக்கத்தில் யார் இருந்தாலும் தெரியாதுங்க, அந்தளவுக்கு இருட்டாக இருக்குது. செம்மதாக இருக்குது. அங்கே லைட்டு ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் ஃப்ரெண்டு கீழே போய் லைட் எடுத்துகிட்டு வரேன், டென்ட் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வந்தால் தாங்க தெரியும். ஃபுல்லாக போட்டுக்கிட்டோங்களா? ஃபுல்லாக போட்டுறேன். நண்பர் தான் இன்றைக்கி சமையல், அவர் தான் இன்றைக்கி சமைக்க போகிறாரு. சமைக்கவே தெரியாதுங்க சொல்ல போனால். வீடியோவில் நினைப்பீங்க, என்னடா கூட்டிகிட்டு போய் சமைச்சு போடுறேன்னு சொல்லிட்டு சமைக்க விட்றியா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை, 2 பேர் இன்றைக்கி சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். இந்தாங்க, இதையும் பஸ்மமாக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலக்கணும் தானே? லைட்டாக எண்ணெய் விட்டுக்காங்க நண்பா. எண்ணெய் வேணுங்க? ஆமாம், ஆயில் விடுங்க லைட்டாக. இங்கே தீயில் கருக்கும் போது தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும், சுத்தமாக கறி ஆகிட்டோம். அப்படி சொல்லி நம்ம குழம்புக்கு வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் முட்டையை போடலான்னு பார்த்தேன். முட்டை போடுங்க, போடுங்க. ஏன்னா முட்டை போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா மசாலா வந்து மசாலா வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகாது. டேஸ்ட்டே சூப்பராக இருக்குது. இன்னும் இந்த ஆள் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கார். இன்னும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட் ஐஸை வந்து டீயில் ஊற்றி குடிக்கிறாரு சூடு பண்ணி. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே ராவா பாக்கெட் பிரித்து அதை டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குங்கிறாரு. நல்லா தாங்க இருக்கு. ஐயோ என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஒன்று போட்டுறேன் அப்படி. அப்படியே ஊற்றி உடச்சுங்க. முட்டையை உடைக்கிற வேலை எனக்கா? டிஸ்கா என்ன லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக போட்டு அப்படியே பேச. இல்லை இதில் போடுறது இல்லை, தொட்டு அதில் விட்டுக்கலாங்கிறீங்களா? நண்பரே கழுவிட்டீங்களா? இப்போ தான் கழுவு போகிறேன். நல்ல ஒரு கோழி சப்பையப்பா, நல்ல தரமான ஒரு கோழி போட்டு கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் பக்காவா. இது பூச்சியாக இருக்குங்க. எங்கே? சுற்றி பூச்சி தான் இருக்குது. பூச்சியில் நண்பரே, இதெல்லாம் இப்போ இறகு உடைக்கும் போது ஏற்பட்ட பிசுறுகள். பூச்சோ கீச்சோ எல்லாத்தையும் கோழியவே கொண்டு வச்சிருக்கோம், அப்புறம் பூச்சி என்ன பூச்சி இல்லை அது சொல்லுங்க. முழு கோழியும் எங்கள் வெட்டி 2-3 பொழந்து போட்டுருக்குது. இதில் எம்மாத்திரம் பூச்சலாம் வந்தாலும் திங்க வேண்டியதுதான். ஓகே ஏங்க என்ன சைனா போய் பூச்சி திங்குறீங்க, இங்கே திங்க மாட்டீங்களா? திங்கப்பாங்க, நல்லா வறுத்து வச்சுருப்பாங்க. நான் நல்லா வறுத்து தரேன், சுட்டு தரேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ க்ளீன் பண்ணி சுட்டு தரேன். சிக்கனை இப்போ மசாலா தடவை போகிறோம். நம்பரு தடவுங்க. பெப்பர் போடுங்க. பெப்பர் போடலையா? பெப்பர் அப்படியே மேலே. மஞ்சள் போட்டிங்களா? இல்லையா? போடுங்க. மஞ்சள் தூள் காணும். நம்பரு வாங்கிட்டு வந்து பாருங்க. இந்தாங்க. ஓகே, மேலாப்பில் போடுங்க. இது போட்டிங்கன்னா தானே தண்ணி இழுக்கும். மஞ்சத்தூள் போதும். நண்பரே என்ன ஒன் சைடாக இருக்குது மஞ்சத்தூள்? திருப்புங்க அங்கிட்டு. என்ன ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணையா? ஏங்க இல்லைங்க, பெப்பர் கோழிக்கால் அப்புறம் வறுத்துப்படுமில்ல. ஆமாம், எது செஞ்சாலும் 2 பக்கம் ஒரு 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 நியாயமாக பொதுவாக செய்யணும்ப்பா.
அதெல்லாம் பக்காவாக இறங்கிடும் நண்பரே, ஒன்றும் பிரச்சனை கவலைப்படாதீங்க. அடுத்தது வச்சுருங்க, நல்லா பிடிக்கும் வழுக்கு. மசாலா போட்ட லெக்கு பீஸு ரெடி. இதை வச்சுப்போம் இப்போதைக்கு. இப்போ கழுவு நண்பரே. கிரில்லு அந்த இது அந்த இது கொடுங்க. இதுக்கு பேர் தந்தூரி இது தானே? தந்தூரி அடுப்பு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க நண்பரே. அப்புறம் நம்ம இறங்கணும்னு ஆகி போச்சுன்னா எல்லாருமே வாங்கணும். மஞ்சளை ஓட்டுங்க. இன்னைக்காவது நிம்மதியாக யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஏங்க அதான் செஞ்சு தான் கொடுக்குறோம்லங்க. என்னது மசாலா? டீ போட சொன்னா, காபி போட சொன்னா என்னத்தையோ போட்டு கொடுக்குறாரு. ஏங்க நல்லா இருக்கு கேட்டா நல்லா இருக்குங்கிறாரு. ஏங்க நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க. இருங்க வரேன். ஓகே ஓகே ஓகே. இது மஞ்சள் வாழையே அடிக்காம இந்த சரி. ஏங்க மஞ்சள்ங்கிறது வந்து ஒரு மருந்து. அது அது என்ன பண்ணும் சொல்லுங்க. நான் இதை ஆரம்பிச்சுட்டு முடிச்சு விடுங்க. அதை மஞ்சள் தெரியாம கிருமி நாசினி, நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற கிருமியெல்லாம் கொன்னுடும். ஓகே. அதனால அது வாசனை அடித்தாலும் தப்பு இல்லை. மஞ்சளுக்கு வாசனை இருக்கான்னு அருமை. இப்போதாங்க நான் அதை கேள்விப்படுறேன். ஏங்க மஞ்சள் வாசனை ஸ்மெல் வருதா இல்லையா? நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை நண்பரே. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வேணா அந்த ஃபீல் வருதான்னு பார்ப்போம். என்ன ஒரு பீஸில் எக்ஸ்ட்ரா கொட்டி விட்டுமா? இப்போதான் இதான் கொட்டி இருக்கு. கொட்டி தான் இருக்கு. நீ ஆமாங்க, இல்லை மஞ்சளாக இருக்குது. அதைத்தாங்க நண்பரே இந்தாங்க, ரெண்டுத்தையும் போட்டு கொலாபரேஷன் பண்ணுங்க. என்ன அது என்னமோ மஞ்சள் கலர் ஆகி போச்சுங்க. அது இருங்கன்னு சொன்னனே. வரைக்கும் தாங்கும் சிக்கன் தாங்கிறதுக்குண்ணா நண்பரே. ஃப்ரிட்ஜ் இருந்தால் தான் தாங்க. ஏங்க கூலிங் இருக்கு, நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டீங்க. நண்பரே ஆகாது. காட்டு பண்ணி இந்த வாசனை வரும் நண்பரே. இப்போ வராதா? இப்போ வரும். காட்டு பண்ணி எங்க வருது? காட்டு பண்ணி மாமிசம் பார்த்தீங்க? ரைட்டப்பா, நல்ல ஆளுக்கு தானே நீ கேம்பிங் கூப்பிட்டு வந்திருக்க. காட்டு பண்ணி மாமிசம் திங்குமான்னு கேட்குறாரு. அதாவது காட்டு பண்ணி கறி திங்குமான்னு கேட்குறாரு. இல்லைங்க தெரியல நிஜமா. ஆமாம் நண்பரே. வரும்போது கொஞ்சம் சொல்லி 2 தூக்கி போட்ட வேண்டியதான். அதுவும் சரி அப்பா சந்தோஷமாப்பான்னு வாழ்த்திட்டு ஒரு போட்டு வாழ்க பல்லாண்டு வாழ்கன்னு பாட்டு போவருங்க. ஓகேங்களா? இந்தாங்க இதில் எடுத்து வச்சு செட்டில்மெண்ட் பண்ணுறது உங்களோட வேலை. சரியா? இருங்க அடியில் இது வச்சுக்கோங்க. 2 வச்சிடலாமா நண்பர்? இப்படி இப்போ சரி ஓகே. இது கூட ஓகே. ஆப்போசிட் வச்சு தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வாஸ்துப்படி இந்த கால் இப்படி தான் போகும் நண்பரே, அந்த கால் இப்படி தான் வரும். ஓகே. அது வாஸ்து இருக்குது அதெல்லாம். அப்புறம் பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்ட்டு. எப்படி சுற்றுவீங்களா? நீங்கள் பாருங்க, சுடுறேன்னா அதை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறேன்னா. இப்போ பாருங்க அடுப்பு பற்ற வைங்க. பண்ணி வர்றதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணி நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தா வராதுங்க. பண்ணி வர்றதுக்குள்ள ஏதாவது பண்ணி தின்னுட்டு கம்முன்னு தூங்க. ஓகே, லாக் பண்ணிடலாமா? இல்லைன்னா வந்து ஒரு என்ட்ரா பண்ணுற ஒரு நேரத்துக்கு ஒரு குத்திட்டு நண்பர் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஆஃப் பண்ணுங்க.
இந்த சைடு இந்த சைடு அந்த சைடு தான். இந்த சைடு தானே? விட்டுருங்க ஆஃப் ஆயிடும் அவ்வளோதான். ஃபைனல் டச். இது வந்து சிக்கன் தெரியுதா? சிக்கன் பெப்பர் சிக்கன், ட்ரை சிக்கன், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது வந்து தந்தூரி சிக்கன். ஆனால் கறிக்கட்டையை கறிக்க வச்ச மாதிரி இருக்குது. அது இருங்க, அதில் வைங்க. ஏன்னா நாங்கள் எந்த கலர் பொடியும் போடல. ஓகேட்டா. ராவா சிக்கனுக்கு மசாலா போட்டு ஓப்பன் நம்புறேன், ஓப்பன் பண்ணுங்க. ராவா மசாலாவை போட்டு பயங்கரமாக போகுது. கீழே கொட்டிடாதீங்க. எப்படிங்க காட்டுங்க, இப்படி இருக்கு பாருங்க. செமையாக இல்லை? மேலே வைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு இந்த தட்டில் எடுத்து வேறு லெவல். ஏங்க தக்காளி ரொம்ப ட்ரை சிக்கன். ஓகே மக்களே, நானும் நண்பரும் பார்த்தீங்கன்னா நல்லா தந்தூர் லெக் பீஸ் செஞ்சு சாப்பிட்றோம். வீடியோ பார்க்குற நீங்களும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வீடியோ பாருங்கள். முடிஞ்சால் நீங்களும் தந்தூர் லெக் பீஸ் நைட்டில் உட்காந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவுட்டோரில் நல்லாயிருக்கும். என்ன நண்பர், அது நாங்கள் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் போடாதீங்க, லாஸ்ட்டாக போடுங்க. அதுவும் வெறும் உப்பை போடாதீங்க, எண்ணெயில் கலந்து போடுங்க. ஏன்னா நண்பர் தெளிச்சு விடுங்க, இந்த தீர்த்தம் தெளிவாங்க அந்த மாதிரி தெளிச்சு விடுங்க, சூப்பராக இருக்கும் நம்பரு. அப்புறம் யாராவது பேசுனது போதுங்க, சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்புறம் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் சாப்பிட போகிறேன். மஞ்சள் டேஸ்ட்டு தெரியாது, வாசம் தெரியாதுங்களா? இது தெரியல. மீன் செஞ்சோம். மீன் செஞ்சது உண்மையிலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது கையில் எடுக்க முடியல, இது பண்ண முடியல, எதுவுமே இல்லை அதில். வீட்டில் உட்காந்து செஞ்சு சாப்பிட்றதோட அந்த மாதிரி காட்டில் உட்காந்து செஞ்சு சாப்பிடும்போது அது நல்லாவே இல்லைனாலும் நாக்கு டேஸ்ட்டாக தான் செய்யும். ஏன்னா அதோட இது வேறு. உண்மையுமே அன்னைக்கு செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் மீனை கட் பண்ணி கேப் இருக்குங்களா, அதுக்குள்ளே வெங்காயம் நம்ம எல்லாத்துக்குள்ள அடிச்சு வீட்டில் இருக்கிறத வச்சு எல்லா பொருளையும் போடுவோம், அந்த டேஸ்ட் கிடைக்காது. கிடைச்சதை போடுவோம், அந்த டேஸ்ட் கிடைச்சிடும். நான் எப்படி இருந்தால் இதே டேஸ்ட்டை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எனக்கு பிடிக்காது. இந்த உப்பு என்ன உப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இங்கே இல்லை, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நண்பர் நானும் பார்த்திங்கன்னா நிம்மதியாக சாப்பிட்டோம், வீடியோவை என் பண்ணிட்டோம். மிச்சதை காலைல பார்க்கலாம். ஓகேவா, எல்லாத்துக்கும் குட் நைட். எல்லோரும் சாப்பிட்டு நிம்மதியாக வீடியோ பாருங்கள், தூங்குங்க. ஓகே, சொல்கிறீங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். காட்டுறேன் பாருங்கள், மணி இதில் காட்டுறேன் பாருங்கள். டைம் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆகுது, 12:30. இப்போ தான் நாங்கள் தூங்க போகிறோமான்னு தெரில, விடிய பேசிட்டு தான் இருப்போம். பார்ப்போம், காலைல பார்ப்போம். ஓகே, எல்லோருக்கும் குட் நைட். குட் நைட், காலைல சந்திப்போம். பாய் பாய்.